Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இன்னைக்கு வீடியோல மெடிக்கல் கோடிங் கான கரண்ட் வேகன்சிஸ் எங்கெங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருக்குமே இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டும் சேர்ந்து அப்ளை பண்ற மாதிரி வேகன்சிஸும் வந்திருக்கு. ஸோ நான் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் பீப்புள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேணாம். ஆல்சோ நீங்க லைஃப் சயின்ஸா இருந்தாலும் சரி நான் லைஃப் சயின்ஸா இருந்தாலும் சரி ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து எந்தவித சர்டிஃபிகேஷனும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்தரா. ஃபர்ஸ்ட் ஒமேகா ஹெல்த் கேர் சொல்யூஷன்ல வந்து வேகன்சி போட்டிருக்காங்க ஃப்ரெஷருக்காக. ஜாப் லொகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை லொகேஷனுக்காக கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நான் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் பீப்புளை இப்போ கன்சிடர் பண்ணல. ஸோ லைஃப் சயின்ஸ் கிராஜுவேஷன் என்னென்ன லைஃப் சயின்ஸ் கிராஜுவேஷன் கீழே வரும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோலயே என்னென்ன குவாலிஃபிகேஷன் அதில் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒருவேளை தெரியாத பீப்புள். Any life science graduation and nursing, paramedics, from BPT, BDS இந்த மாதிரி இந்த இது ரிலேட்டடான பீப்புள்ஸ் யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஷிஃப்ட் டைமிங் பாத்தீங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 9 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும், அதாவது ஜெனரல் ஷிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ மோட் பாத்தீங்க அப்படின்னா டெலிஃபோனிக் அண்ட் இமீடியட் ஜாயினர் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. ஒருவேளை இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இங்க கீழே வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க, HTTP அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லிங்கை நீங்க கூகுள்ல கரெக்டா போட்டீங்க அப்படின்னா அதுல ஜஸ்ட் உங்க ஒரு ஃபார்ம் வருது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஆல்ரெடி இந்த லிங்க். அதுல வந்து உங்களோட ஜஸ்ட் உங்களோட நேமு, அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்க எந்த இயர் முடிச்சீங்க, எந்த காலேஜ் முடிச்சீங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் நீங்க நான் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் இல்லை அவங்களுக்கு குவாலிஃபைடு இல்லாத பீப்புள் யாராவது அப்ளை பண்றாங்க அப்படின்னா மேபி அதுல வந்து அவங்க கன்சிடர் பண்ணாம யார் யார் அவங்களுக்கு தேவைப்படுறாங்களோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த லிங்க் நீங்க போட்டு செக் பண்ணும் பொழுது கரெக்டா போடுங்க. ஏன்னா இங்க பாருங்க இந்த எஸ் வந்து கேபிட்டல் எஸ், அதே மாதிரி இது வந்து ஜீரோ கிடையாது, ஓ கேபிட்டல் ஓ டி அண்ட் தென் கேபிட்டல் வி. ஸோ நீங்க இதுல இருக்க மாதிரியே கரெக்டா போட்டா மட்டும்தான் கரெக்டான ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லாட்டி வந்து உங்களுக்கு எரர் பேஜ் வரும். ஸோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் ஒமேகா பத்தி சொல்லணும்னா இது ஜஸ்ட் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். வெரி குட் கம்பெனி, நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஒரு ஸ்டார்ட் அப்க்கு நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. நீங்க அந்த லிங்க்ல இருந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஹெச்ஆர்ஏ உங்களை டைரக்டா காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்களே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்றது டைமிங் எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணிட்டு உங்களுக்கு, அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் அவங்க ஃபர்தரா தேவையானது வாங்கிட்டு உங்களுக்கு ஸ்கெடியூல் பண்ணிடுவாங்க. அண்ட் நீங்க ஒமேகா அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா டெலிஃபோனிக் இன்டர்வியூ இட் வாஸ் குட் ஒன்லி. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுக்கு வந்து அனாட்டமி அண்ட் பிசியாலஜி மேக்ஸிமம் அங்கே வந்து மெடிக்கல் டெர்மினாலஜி அந்த மாதிரி ஜென்ரலா இருக்கும். அண்ட் வேற எதுவும் பெருசா டிஃபிகல்ட்டா இருக்காது அந்த இன்டர்வியூஸ் கிளியர் பண்றதுக்கு. இங்கிலீஷ்ல வந்து நீங்க ஒரு பேசிக் இங்கிலீஷ்ல வந்து காண்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, அவங்க கிட்ட பேசுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. தட் இஸ் வெல் அண்ட் குட் அதில் கிளியர் பண்றதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கம்பெனி வேகன்சி டீட்டெயில்ஸ் பத்தி பார்க்கலாம். கம்பெனி நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாண்டசன்ஸ். ஜாப் லொகேஷன் வந்து கோயம்புத்தூருக்காக. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியும் போட்டிருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து இந்த வாக்கின் டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு வாக்கின் டிரைவ், அதாவது நீங்க டைரக்டா அங்க வென்யூ கொடுத்துருப்பாங்க, அங்க போய் நீங்க டைரக்டா இன்டர்வியூஸ் அட்டன் பண்றதான் வாக்கின் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. நல்ல சேலரி, அலவன்ஸ், அதுக்கப்புறம் ஜாயினிங் போனஸ், அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அந்த மாதிரி உங்களுக்கு சேர்த்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது எக்ஸாக்டா இல்லை, நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அண்ட் இதுக்கும் வந்து லைஃப் சயின்ஸ் கிராஜுவேஷன் பீப்புள் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே ஃபிக்ஸ்ட் ஆஃப் சொல்லியிருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா எந்த டேட் அண்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Feb 17th and 18th. அண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10:30 AM இருந்து ஈவினிங் 3:30 PM வரைக்கும் உங்களுக்கு நீங்க டைரக்டா போனீங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். எந்த இடம் வென்யூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அட்ரஸ். இந்த வென்யூனா அதான் அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து டைரக்டா போயிட்டு அங்க மதன் குமார் அப்படின்ற ஒரு ஹெச்ஆர் பர்சன் இருப்பாங்க. நீங்க அவங்கள கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபர்தரா உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. போறப்பே உங்களோட ஐடி ப்ரூஃப், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான உங்களோட ரெஸ்யூமே,
அதை எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இது வந்து ஜென்ரலாகவே நீங்கள் எந்த கம்பெனிஸ்க்கு இன்டர்வியூ வாக்கின் போனாலுமே உங்களோட ஒரு ரெஸ்யூமே காப்பி உங்கள் கையில் இருக்கணும். அப்டேட்டட் ரெஸ்யூமே இருக்கணும். அண்ட் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கிறது வெல் அண்ட் குட். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட ஆதார் கார்டு அந்த மாதிரி பேன் கார்டு அந்த மாதிரி உங்களோட அட்ரஸ் உங்களோட ஐடி ப்ரூஃப்காக நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கையில் வச்சுக்கிறது பெஸ்ட். ஆல்ரைட், நெக்ஸ்ட் பார்க்க போகிற வேகன்சிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் பீப்புளும் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 2 பேருக்கான வேகன்சிஸ். நீங்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டியில் இருக்கீங்க, எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதை பொறுத்து உங்களுக்கு தனியாக வந்து இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுறது இல்லை வேறு ப்ராசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ப்ராசஸாக இருக்கும். கம்பெனி நேம் பார்த்தீங்க அப்படின்னா IRCM ஹெல்த் கேர் சொல்யூஷன். ஜாப் லொகேஷன் SD ரோட் செகண்ட்ராபாத். குவாலிஃபிகேஷன் வந்து எனி கிராஜுவேட் பீப்புள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே சர்டிஃபிகேஷன் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சாகணும் அப்படின்னு எங்கேயுமே மேண்டேட்ரியாக அவங்க மென்ஷன் பண்ணல. வை? பிகாஸ் நீங்கள் வந்து எனி கிராஜுவேட், அதாவது நான் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வர எல்லா கம்பெனிஸுமே டிமாண்ட் பண்ணுறது வந்து அட்லீஸ்ட் அவங்க வந்து சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு. என்னென்ன பொசிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட், சீனியர் அசோசியேட், TL, மேனேஜர், இந்த பொசிஷனுக்கெல்லாம் அவங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கு. அதாவது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஃப்ரெஷராக போறீங்க பார்த்தீங்களா, கோடரா, அதை வந்து அசோசியேட் அப்படின்னும் சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அவங்க அப்ளை பண்ணுறவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி சீனியர் அசோசியேட் கொடுப்பாங்க. இல்லாட்டி அவங்க ஏதாவது TL போஸ்டிங் இல்லை மேனேஜர் அந்த மாதிரி அந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அவங்கள அது மாதிரி அவங்க இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணி எடுத்துப்பாங்க. ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா டே அண்ட் நைட் ஷிஃப்ட் வந்து ரொட்டேஷனில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாப்ல வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற அந்த HR மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த கம்பெனியோட வேகன்சி டீடைல்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா NN ஹெல்த் கேர். அதுல 30 ஃப்ரெஷர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜாப் லொகேஷன் செகண்ட்ராபாத், ஹைதராபாத். ஃப்ரெஷர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்டு. அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட். இவங்களும் வந்து சர்டிஃபிகேஷன் வந்து எதுவும் நீங்கள் மேண்டேட்டராக இப்போ முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நீங்கள் சர்டிஃபிகேஷன் எதுவுமே இல்லை, நான் லைஃப் சயின்ஸாக இருந்தாலும் சரி, நான் லைஃப் சயின்ஸாக இருந்தாலும் சரி, வித்தின் ஒரு 3 to 4 monthsக்குள்ளே நீங்கள் உங்களால் சர்டிஃபிகேஷன் முடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க உங்களை ஹையர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ஒன்லி இமீடியட் ஜாயினர்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வேகன்சிஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற இந்த 2 மெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமே ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்க வந்து உங்களோட காண்டாக்ட் பண்ணி இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. ஆல்ரைட், மேபி நான் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் பீப்புள் வந்து நினைக்கலாம் இது வந்து ஹைதராபாத்தில் போட்டிருக்காங்க, நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு நான் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் பீப்புளுக்கு அதுவும் எந்தவித சர்டிஃபிகேஷனும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதனால் வந்து இந்த லொக்கேஷன் தான் போவோம், அந்த லொக்கேஷன் தான் போவோம், அந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங்கில் நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காகவாவது, அதாவது இந்த தொழிலை கற்றுக்கிறதுக்காகவாவது நீங்கள் எந்த லொக்கேஷன் வேணாலும் ஃபஸ்ட்டு போகணும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை எந்த கிராஜுவேஷன் அந்த கிராஜுவேஷன்லாம் மெயினாக பார்க்க மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்பெஷாலிட்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் தயங்காமல் எந்த லொக்கேஷன் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன்னால மேக்ஸிமம் வந்து நீங்கள் டேரெக்டாகவும் போக தேவை கிடையாது இன்டர்வியூ கொடுக்கறதுக்கும் சரி. ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இப்போ போயிட்டுருக்கேன் மேக்ஸிமம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நாளாவது நீங்கள் சேவ் ஆகுவீங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க கூட அவங்களும் பெனிஃபிட் ஆகணும் நிறைய பேர். ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.